அக்டோபர் 4, 2025 இன்றைய வேத வசனம் 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். டுடேஸ் பைபிள் verse 1 John 2:6. He that saith he abideth in him ought himself also so to walk even as he walked. ஜெபம். பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இப்பொழுது கூட இறங்குவீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. நன்றி ராஜா. அவருக்குள் நிலைத்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டுமாம். கத்தாவே, ஆவியானவரே, இப்பொழுது இறங்குவீராக. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பன் நீரளவு கத்தாவே, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கத்தாவே, ஆவியானவரே, நாங்களும் எங்களுடைய சும்மா வார்த்தைக்காயும் மாத்திரம் நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இல்லாதபடிக்கு அப்பா நீர் நடந்து கொண்டது போல் அப்பா அதில் ஒருதாவது நாங்கள் உண்மை போல நடந்து கொள்ளும்படியாய் ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கோ ராஜா. நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாய் இருந்தீரின் தகப்பனே. கத்தாவே, இன்றைய காலகட்டத்தில் அன்பு குறைந்து போய்கொண்டே இருக்கேன் தகப்பனே. கத்தாவே, ஒருவருக்கொருவர் பொறாமைகள் ஈச்சைகள்னு சொல்லிட்டு அநேக தீமையான காரியங்கள் இந்த சத்ரு எங்களுக்குள்ள நிரப்பி கொண்டிருக்கான் தகப்பனே. இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுவீராக. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேலே எங்களுடைய ஆசைகளை வைத்து ஆவியானவரை எங்களுக்குள்ள இருக்கோ அன்பை ஆவியானவரை மாற்றிக்கொண்டே இருக்கின்ற அந்த சத்ரு மேலே கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிலைத்திருக்கும்படியாய் ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கத்தாவே, ஆவியான இப்பொழுது கூட இறங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வாலிப பிள்ளைகளை, பெரியோர்களை, சிறு பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கத்தாவே, எங்களுடைய எண்ணங்கள் உலகத்தின் காரியங்கள் மேலே போகாதபடிக்கு ஆவியானவரை ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. பொய் சொல்லாதபடிக்கு ஆவியானவரை அப்பா ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. பொய் நாவுகள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஆவியானவரே, அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. பெற்றோர்கள் முதலாவது ஆவியானவரே நல்லபடி ஆவியானவர் ஒருவருக்கு ஒருவர், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அன்பாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இதை பார்த்து அந்த குழந்தைகள் சிறு வயதில் முதல் கொண்டே மற்றவர்களோடு அன்பாய் இருக்கும்படியாய் ஞானத்தை பெற்றுக்கொள்வாங்க என் தகப்பனை. இன்றைக்கு கூட ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க. சிறு வயதில் முதல் கொண்டே தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருக்கும்படி ஆசீர்வதிங்க. அன்பாய் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளும்படி ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது இறங்கோ ராஜா. வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அநேக பெற்றோர்கள் வேலைன்னு சொல்லிட்டு இருவரும் போகிறதுனால அவர்களுக்கு அன்பு கிடைக்காதனால ஆவியானவரே வெளியில் கிடைக்கிற அன்புக்காக ஓடிக்கொண்டு இருக்காங்க ராஜா. இதனால் அப்பா ஆவியானவரே உலகத்தில் இருக்கிற அநேக இச்சையின் பாவத்தில் அவர்கள் விழுந்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. இப்படி இல்லாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மில் நிலைத்து இருக்கணும் என் தகப்பனே. எப்பொழுதே இறங்கோ ராஜா. நாங்கள் உம்மில் நிலைத்து இருக்காதபடிக்கு எங்களை ஆவியானவரை வழி தவறி நடத்தி வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அந்த பெரியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு அன்பாய் நடந்து கொண்டு அப்பா ஆவியானவர் அவர்களோடு தங்களுடைய நேரங்களை செலவிடும் பொழுது அந்த சிறு பிள்ளைகள் அப்பா எவ்வளவு ஆவியானவரை அன்பாய் நடந்து கொண்டு அவர்களோடு அப்பா தங்களுடைய நேரங்களை செலவிட்டு இந்த ஃபோனுக்கும் இந்த கேம்ஸுக்கும் அடிமையாகாதபடிக்கு அந்த பிள்ளைகள் அன்பாய் வளரும் தகப்பனை. இன்றைக்கு கூட அதெல்லாம் மாற்றுவீராக. ஒவ்வொரு பெரியோர்களுக்கும் ஆவியானவர்கள் ஞானத்தை தருவீராக. தங்களுடைய பிள்ளைகளோடு அவர்களுடைய நேரங்களை செலவிட்டு ஆவியானவரை உம்மில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஆவியானவரை அப்பா இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலே உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. உம்மில் நாங்கள் நிலைத்திருக்கணும் என் தகப்பனே. உம்மில் நாங்கள் நிலைத்திருக்காதபடிக்கு ஆவியானவரை அப்பா எங்களை வழி தவறி வழி தப்பி போகும்படியாய் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய்
வைப்பீராக. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கும்படி, உண்மையில நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. இப்பொழுது இறங்க ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரு. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.